அனைவருக்கும் வணக்கம். செப்டம்பர் 30, 2024 அன்று ரிசர்வ் வங்கி எல்லா வங்கிகளுக்கும் ஒரு சர்க்குலர் அனுப்புகின்றது. அந்த சர்க்குலர்ல 9, 10, 11 அந்த சர்க்குலரே பொதுமக்களுக்கும் அவங்களோட மனித அடிப்படை உரிமைகளுக்கு எதிரான சர்க்குலர் தான். அதுல சிறப்பாக 9, 10, 11 என்ற விதிகள் மக்களோட அடிப்படை உரிமைகளை பறிப்பதாக அமைகிறது. நம்ம தங்க நகை கடன் சம்பந்தப்பட்ட சர்க்குலர் அது. தங்க நகை கடன் வாங்குபவர்களுக்கு வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களுக்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா புதிய கட்டுப்பாடுகளை விதிச்சிருக்காங்க. தங்க நகை கடன் தங்க நகை என்பது நமக்கு ஒரு பெரிய சொத்து. எந்த ஆத்திர அவசரத்துக்கும் நம்ம வங்கியை அணுகி உடனடியாக காலையில போனா உடனே 1 மணி நேரத்துல நமக்கு பணம் கிடைக்கும். அது ஏழை நடுத்தர விவசாயிகள், சிறு குறு தொழில் தொடங்குறவங்க, ஏன் பெரிய பணக்காரங்களுக்கு கூட உடனடி பண தேவைக்கு பதிலாக அது அமைகிறது. உடனடியாக நம்ம வங்கியை அணுகி நம்ம தங்க நகையை அடகு வச்சு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் திருப்பிக்கலாம். எதிர்பார்ப்போட நம்ம உடனே பணத்தை பெறுகிறோம். 1 வருஷம் கழிச்சு தங்க நகையை திருப்ப போகும்போது இப்போ முதல்ல நம்ம 1 வருஷம் கழிச்சு நம்மளால திருப்ப முடியல அப்படின்னு சொல்லும் போது நம்ம என்ன பண்றோம், போய் வட்டியை மட்டும் கட்டி ரெனியூ பண்ணிட்டு வர்றோம். ஆனா இப்போதைய ரிசர்வ் வங்கியின் சர்க்குலர் படி அப்படி நீங்க செய்ய முடியாது. ஒருத்தர் போறாரு, ஐயா எனக்கு தங்க நகை 1 வருஷம் ஆச்சு, வட்டியை மட்டும் கட்டிக்கிறேன், அப்புறம் பணம் கிடைக்கும் போது திருப்புறேன் அப்படின்னா அப்ரைசர் என்ன சொல்றாரு, இப்ப அது பண்ண முடியாது. நீ முழு பணத்தையும் வட்டியோட கொண்டு திருப்பிட்டு அடுத்த நாள் தான் நீ கொண்டு வைக்க முடியும். அப்படின்னா முழு பணத்தையும் திருப்பக்கூடிய அளவுல இருந்தா நான் ஏன் வங்கிக்கு வரணும் அப்படின்னு அவர் கேட்கிறாரு. திகைத்து போய் நிக்கிறாரு. என்ன காரணம் என்றால் ரிசர்வ் வங்கியோட சர்க்குலரை காரணம் காட்டுறாங்க. இன்னொரு பெண் வர்றாங்க, அவங்க வங்கிக்கு என்னோட ஜுவல்ல கொண்டு நான் வைக்க வந்திருக்கேன் அப்படின்னு தங்க நகை கடன் வேணும் அப்படின்னு கேட்கிறாங்க. கம்ப்யூட்டரை தட்டி பார்த்துட்டு நீங்க வைக்க முடியாதுங்கிறாரு. ஏன் அப்படின்னு கேட்டா 5 தடவை வச்சுட்டீங்க, 6ஆவது தடவை வைக்க முடியாது. இது என்ன வினோதமா இருக்கு? என்னோட நகையை கொடுத்துட்டு நகை 8000 9,000 பெர் கிராம் போச்சுன்னா வாழ்வாதாரத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டிய விதிமுறைகளை டிமாண்ட் பண்றதுக்கு ஒரு சாதாரண மனிதனுக்கு உரிமை இருக்கு. அது பறிக்கப்படும் போது அதை எதிர்த்து நீதிமன்றம் அவனால் செல்ல அவனுக்கு உரிமை இருக்கிறது. ஆர்டிகல் 14 என்ன சொல்லுதுன்னா, ஒரு பாகுபாடு இருக்கக்கூடாது. விதிமுறைகள் விதிக்கும் போது பாகுபாடு உள்ள தன்மைகள் அதில் இருக்கக்கூடாது. அதை எதிர்த்தும் ஒருவன் நீதிமன்றம் செல்லலாம் என்று கூறுகின்றது. அதே போல ஆர்டிகல் 19 என்ன சொல்றதுன்னா, ஒரு தொழில் தொடங்குவதற்கு அவனுக்கு எல்லா உரிமையும் இருக்கின்றது. அந்த உரிமை எப்பொழுது வடிவம் பெறுகிறது என்றால் பொருளாதார பாதுகாப்பு இருக்கிறது. அந்த பொருளாதார பாதுகாப்பை ரிசர்வ் வங்கியின் இந்த விதிமுறைகள் சூறையாடுகின்றன. அவன்கிட்ட ஒரு நகை இருக்கு, 20 போல் நகை இருக்கு, அதை வச்சு அவன் ஒரு தொழில் தொடங்கலாம்னா, நீ தொழில் தொடங்கணும்னா அது பண்ணணும். உன் நகையை வச்சு 5 தடவை வச்சா 6ஆவது தடவை நீ வைக்க முடியாது ஒரே வங்கியில. இன்னொரு வங்கிக்கு வேணா போய் வைக்கி. நீ சிட்டி லிமிட்ல இருந்து 5000 ரூபாய் தான் கொடுப்பேன், ரூரல்ல இருந்தா தான் அவங்க 8000 ரூபாய் தருவேன். பிளஸ் என்னோட நகைக்கு ஒரு அவசர தேவை வருது, அந்த டாப் அப் பண்ணிக்கிறேன்னா என் நகைக்கு கூட ஒரு 2000 ரூபாய் கொடுங்க, 10 பவுனுக்கு கூட 2000 ரூபாய் போட்டு கொடுங்க கிராமுக்கு. அப்ப டாப் அப் பண்ணவும் உன்னால முடியாது. முழு நகையும் வட்டியோட திருப்பி அதை திரும்ப வச்சு அப்புறம் தான் நீ கூட வங்கியில கடன் வாங்க முடியும். என்ற விதிமுறைகள் அடிப்படை உரிமைகளை பறிப்பதாக இருக்கிறதுனால அதை எதிர்த்து மதுரையை சேர்ந்த பிச்சைராஜன் அவர் பொதுநல வழக்கு தொடர்ந்து இருக்கின்றார். இதை நாங்க ஒரு டீமா உட்கார்ந்து பேசி இந்த விதிகள் எல்லாமே மக்களுடைய அடிப்படை உரிமைகளை பறிப்பதாக இருக்கிறது, பொருளாதார பாதுகாப்பை அது சூறையாடுகிறது என்பது போன்ற காரணங்கள் இதில் இருப்பதனால மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் பொதுநல வழக்கு தாக்கல் செய்திருக்கின்றோம். மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் ஏப்ரல் 4ஆம் தேதி மதிப்புக்குரிய நீதியரசர்கள் நிஷா பானு, ஸ்ரீமதி அவர்கள் முன் விசாரணைக்கு வந்தது. அவர்களும் இதை விசாரணைக்கு ஏற்றுக்கொண்டு 4 வாரத்திற்கு நோட்டீஸ் அனுப்பி இருக்கிறார்கள். பிரைவேட் நோட்டீஸும் பெர்மிட் பண்ணியிருக்காங்க. நாங்க ரிசர்வ் வங்கிக்கு பொருளாதார ஃபைனான்ஸ் நிதி அமைச்சகத்துக்கு
நிதி எல்லாமே நாங்கள் நோட்டீஸ் அனுப்பியிருக்கோம். இந்த வழக்கு 4/8/2025 அன்று ஹானரபிள் மிஸ்டர் ஜஸ்டிஸ் SM சுப்பிரமணியன், ஹானரபிள் டாக்டர் ஜஸ்டிஸ் AD மரியா கிளட்டே அமர்வில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு நல்ல உத்தரவு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறோம்.